நண்பர்களே, கலைத்துறையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை அம்மா அவர்கள் ஒருபோதும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டதில்லை. அதை ஒரு பொருட்டாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டதில்லை. இதையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இரவு வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான் என்று வாழ்ந்த பெருந்தகை அவர்கள். அதே நேரத்தில் அரசியலில் அவருக்கு சில ஆழமான வடுக்கள் அமைந்து விட்டன, காயங்கள் ஏற்பட்டு விட்டன. அவற்றையெல்லாம் காயங்களாக நாம் பார்க்கிறோம். அம்மா காயங்களாக பார்த்ததில்லை, படிக்கட்டுகளாக பார்த்தார்கள். அதை விவரித்து சொல்லுவதற்காக கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வருகிறார். வருக கவிஞர் அவர்களே. அம்மாவுக்கு மிகுந்த சவாலாக அமைந்தது அவருடைய திரை வாழ்க்கையா அரசியல் வாழ்க்கையா என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்குபவரும் அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைகுடமாகவும் ஆற்றலின் இருப்பிடமாகவும் விளங்குகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ரவி பெர்னாட் அவர்களே, இரண்டு அணியிலும் வாதிட வந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களே, கலையுலகை சார்ந்தோர்களே, ஏஆர்டிவி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது அம்மா பிறந்த நாள் என்று சொல்வதை விட இது வீரம் பிறந்த நாள், விவேகம் பிறந்த நாள், துணிவு பிறந்த நாள், கனிவு பிறந்த நாள், பெண் குலத்திற்கே பெருமை பிறந்த நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அனாதை ஆனந்தன் என்ற ஒரு படத்தில் அம்மா பாடுவதை போல ஒரு பாடல், கண்ணதாசன் எழுதின பாட்டு. ஏழை பெண்ணாக பிறந்தேன், இளமை பெண்ணாக வளர்ந்தேன், புதுமை பெண்ணாக மலர்ந்தேன், புரட்சி பெண்ணாக உயர்ந்தேன் என்று பாடுவார். புரட்சி பெண்ணாக உயர்ந்தேன் என்று பாடுவார். அவர் புரட்சி தலைவியாக உயர்ந்ததே அரசியல் வாழ்க்கையில் தான். பூமி குளிர வேண்டும் என்பதற்காக மேகம் பொழிவதைப் போலே, காடுகரைகள் செழிக்க வேண்டும் என்பதற்காக நதிகள் பாய்ந்தோடி செல்வதைப் போலே, உலக இருட்டை நீக்குவதற்காக சூரிய வெளிச்சம் தோன்றுவதைப் போலே, இரவுக்கு விளக்கேற்ற நிலவு வருவதைப் போலே, ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் அதிமுக கழகத்தை தோற்றுவித்தார். அதை போல அம்மா அவர்களும் ஊருக்கு மட்டுமே தெரிந்தவர்களாக இருந்தவர்களை எல்லாம் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்களாக்கி உலகமறிய செய்த பெருமை அம்மாவைத்தான் சாரும். அவர் கொள்கை பரப்பு செயலாளராக ஆன ஒருபாடு 1982 நடந்த கடலூர் மாநாட்டில் தான் முதல்ல பேசுகிறார். அதன் பிறகு 1984 மாநிலங்களவை உறுப்பினராக எம்ஜிஆர் ஆக்குகிறார். அதே 1984 தான் என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக புரட்சி தலைவர் ஆக்கினார். எனக்கு வந்த முதல் வாழ்த்து தந்தியே அம்மாவிடம் இருந்துதான். பார்லிமெண்ட்டில், அதாவது நாடாளுமன்றத்தில் அவருக்கு கிடைத்தது அண்ணா அமர்ந்திருந்த இருக்கை. அங்கே போய் பேசுகிறார், முதல் கன்னி பேச்சு. அந்த பேச்சை கேட்டு வியந்து மகிழ்ந்து போன அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள், அம்மா நீ நன்றாக பேசுகிறாய், பேச்சிலே மயங்கி விட்டேன், மகிழ்ந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி பாராட்டி அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து போமா என்று சொல்லியிருக்கிறார். எல்லா அரசியல் தலைவர்களையும் கிண்டலும் கேலும் செய்து கொண்டிருந்த பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள், அழகான பெண்களெல்லாம் புத்திசாலி பெண்களாக இருப்பதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், என்னுடைய கருத்தை பொய்யாக்கிவிட்டார் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா என்று பாராட்டினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவாக அங்கே மருத்துவமனையில் இருந்தபோது மிகப்பெரிய எதிர்ப்பு ஜெயலலிதா அம்மாவுக்கு இங்கே ஏற்பட்டது. நாவலர் திருநாவுக்கரசு போன்றவர்கள், சேலம் அண்ணன் ராஜாராம் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆர் மன்றம் ஒன்றை கூட்டி அதில் ஜெயலலிதா அம்மா பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டு பத்திரிகையில் வெளிவரச் செய்து இந்த அம்மாவிடையும் காண்பித்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். தன்னந்தனியாக அந்த தேர்தலிலே ஒரே தலைவர், யாரும் போல 500 கூட்டங்களுக்கு மேலே பேசி அந்த தேர்தலில் அதிமுகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார் அம்மா அவர்கள். எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜா அணி, ஜே அணி என்று 2 அணியாக அதிமுக பிரிந்தது. மக்களுடைய எழுச்சியும் தொண்டர்களுடைய ஆதரவும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு தான் இருக்கிறது, தமக்கு இல்லை என்பதை ஜானகி அம்மா புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு 2 அணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு முயற்சி எடுத்து அவர் தான் எல்லாம் செய்து இருக்கின்ற நிதி எல்லாம் கொடுத்து அந்த கட்டிடத்தையும் கொடுத்து, நீயே கட்சிக்கு தலைவராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தமா, தலைவர் காலத்தில் இருந்ததை விட பலமுள்ள கட்சியாக மாற்றுவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது, செய் என்று சொன்னார்கள்.
ஜெயலலிதா அம்மா கூட நீங்கள் ஏதாவது பொறுப்படுத்திக் கொள்வேன்னு சொன்னாங்க. மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பிளவுபட்டு இருந்தபோது இருந்ததை விட ஒன்றாக சேர்ந்த பிறகு வெற்றி பெற்றோம் அல்லவா? அதைப் போல நாம் பிரிந்து நிற்காமல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நின்றால் மிகப்பெரிய வெற்றியை வரக்கூடிய தேர்தலில் சந்திக்கலாம் என்ற எண்ணத்திலே தான் சொல்கிறேன். இதை தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை மிகப்பெரிய பலமுள்ள கட்சியாக, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள் தான் இருந்தார்கள். அம்மா காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஆக்கிய பெருமை அம்மாவை தவிர யாருக்கும் கிடையாது. புரட்சித் தலைவரை போல மனிதநேயம் உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது என்று எப்படி சொல்கிறோமோ, அதை போல ஆளுமைத்தன்மை உடைய தலைவர்கள் உலகத்திலே ஜெயலலிதா அம்மாவுக்கு நிகரான தலைவர்கள் எவரும் கிடையாது என்று சொல்லலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, முதலமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்ப்பதற்கு அவருடைய இல்லத்திலே தான் காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரதமர் ஒரு முதலமைச்சரை தேடி வந்து அவர் இல்லத்திலே காத்திருந்து பார்த்தார் என்றால், இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றிலே ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் அந்த பெருமையை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் தான் ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அவர் 2011 இங்கே வந்தபோது அம்மாவை நேரில் சந்தித்து புகழும் அறிவாற்றலும் கொண்ட உலகப் பெரும் தலைவி என்று நேரிலே வந்து சந்தித்து பாராட்டி விட்டு போனார். இன்னொன்று, காவிரி பிரச்சனை, நீதிமன்றத்தின் கதவுகளை 7 முறைக்கு மேல் தட்டி மத்திய அரசிதழிலே நடுவர் மன்ற தீர்ப்பை ஏறச் செய்த பெருமை அம்மாவைத்தான் சாரும். நீர்மேல் எடுத்து நிலைக்காது என்பார்கள். ஆனால் காவேரி நீர்மேல் எடுத்து நிலைப்பதற்கு பாடுபட்டு அதில் வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மாதிரி எத்தனையோ அரசியலை சவாலாக சந்தித்தவர் அவர் தான். 1989 சட்டமன்றத்தில் திமுக மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது. தலைவரி மூலமாக வெளியே வந்து, இனிமேல் நான் முதலமைச்சராக ஆன பிற்பாடு தான் இங்கே வருவேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். எப்படி புரட்சி தலைவர் சட்டசபை செத்து விட்டது என்று சொல்லி கருணாநிதி காலத்தில் வெளியேறி முதலமைச்சராக வருவேன் என்று சொல்லிவிட்டு போனாரோ, எப்படி அவர் வந்தாரோ, அதை போல அம்மா அவர்களும் வெளியேறி 91 மீண்டும் முதலமைச்சராக வந்தார். முதலமைச்சராக வந்து பல சாதனைகளை செய்தார். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவை மீட்காமல் எதுவும் செய்ய முடியாது என்று கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதோடு நின்று விடாமல் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். நான் இருக்கின்ற காலம் வரை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டேன் என்று துணிச்சலோடு சொன்னாரே, எந்த முதல்வர் அப்படி சொன்னார் இந்தியாவில்? அப்படிப்பட்ட துணிச்சல் அவரை தவிர யாருக்கும் கிடையாது. அது மாத்திரமல்ல, பெண்கள் வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பெண் கமாண்டோ படை அமைத்ததும் அவர் தான் இந்தியாவிலே முதல். இன்னொன்று, சவால்களை சமாளிப்பதோடு சாதனை மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த சாதனைகளை செய்து மக்களுடைய வேதனைகளை தீர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருக்கு நிகரான தலைவர்கள் இதுவரை யாரும் கிடையாது, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை என்று சொல்லி வாழ்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருப்புகள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி.